சிவன் கோவிலான கேதார்நாத் பத்தி நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேதார்நாத் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உத்தரகண்ட்ல இருக்கிற மலை பிரதேசத்துல இருக்கு. அந்த கோவில் போற வழியில ஒரு சின்ன அழகான கோவில் இருக்கு. அந்த கோவிலோட பேரு திரிஜுகி நாராயணன் மந்திர். அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அங்கதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது. அதை நடத்தி வச்சது மகாவிஷ்ணு அப்படின்ட்டு நம்பப்படுது. பொதுவாவே ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மைண்ட்ல என்னென்ன விஷயம்லாம் இமீடியட்டா ஸ்ட்ரக் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சிவன், கைலாயம், அங்க இருக்கிற அந்த பனி மலைகள், முனிவர்கள், யோகிகள், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாம ஹிமாலயாஸ் வந்து நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால கண்டெம்ப்ளேட் பண்ணவே முடியாது. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன கோவில் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஹிமாலயாஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் வந்துட்டு அங்கங்க மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நம்ம டிராவலரா இருக்கணும். ஹிமாலயாஸ்க்கு நம்ம போய் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்ஸ் தான் படிக்கணும். ஹிமாலயாஸ்ல ஒரு இளைஞன் மேற்கொள்ற ஜேர்னியை பத்தி எழுதப்பட்ட ஒரு நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஃபோக்ஸ், வெல்கம் டு ஃபிக்ஷன் கிராஃப். இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு மைத்ரி, ரிட்டன் பை அஜித்தன். இந்த அஜித்தன் யாருன்னா, ரைட்டர் ஜெயமோகன் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ரைட்டர் இன் தமிழ் லிட்டரரி வேர்ல்ட். அவரோட மகன் தான் இந்த அஜித்தன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா தமிழ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயமோகன், சாரு நிவேதிதா, எஸ் ராமகிருஷ்ணன், பார் ராகவன், பெருமாள் முருகன், இந்த மாதிரி எல்லாருமே மெச்சூர்டான ரைட்டர்ஸ். இவங்கெல்லாம் பல காலமா எழுதிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம நினைவுக்கு வந்துட்டு இமீடியட்டா ஸ்ட்ரக் ஆவாங்க. இளம் ரைட்டர்ஸ் வந்துட்டு அவ்வளவா ரொம்ப நம்ம வரவேற்கிறது இல்லை, அதுதான் உண்மை. தமிழ் பிரபா வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு இளம் ரைட்டர். ஆனா அது கூட பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சார்பட்டா பரம்பரையில இன்வால்வ் ஆயிருந்தாரு. ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆயிருக்கிறனாலதான் அவர் பாப்புலர் ஆயிருக்காரு. ஒரு டிஸ்டிங்டான ஒரு ரைட்டர், ஒரு இளம் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ரைட்டிங் வேர்ல்ட் நம்ம இன்னும் நிறைய பேரை வந்துட்டு வரவேற்கணும். அப்படி இருக்கும்போது யங் ரைட்டரான அஜித்தன் அவர்கள் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் வந்து இந்த மைத்ரி. ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த மைத்ரி நாவலை நான் படிக்கும்போது இது வந்து ஒரு ஆத்தரோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படிங்கிற ஃபீலிங்கே எங்கேயுமே வரல. ஏன்னா அந்த மொழி நடையா இருக்கட்டும், அந்த சீன் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், சொல்லப்பட்ட கருத்துக்களா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையோட நாயகன் பேர் வந்து ஹரன். அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். அவரோட பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சில ட்ராமாஸ் இருக்கும். அவரோட தாயை வந்துட்டு அவர் இழந்திருப்பாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ரீசெண்டா வந்துட்டு பிரேக்கப் நடந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு ட்ராமாஸ்மே அவரோட மைண்டை வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தள்ளி இருக்கும். ஹிமாலயாஸை நோக்கி இவர் வந்து ஒரு பயணம் மேற்கொள்வாரு. அங்க போகும்போது போற வழியில மைத்ரி அப்படின்ட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு மீட் பண்ணுவாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஒரு ரிலேஷன் வந்துட்டு ஏற்படும். மைத்ரி வந்துட்டு அவளோட சொந்த ஊருக்கு அவரை ஹரனை வந்துட்டு கூட்டிட்டு போவா. அங்க இருக்கிற மக்கள், அப்புறம் அங்க அவங்களோட கலாச்சாரம், அங்க இருக்கிற கோவில்கள், அப்புறம் அவங்க பேசுற மொழி, அவங்க சாப்பிடுற சாப்பாடு, இந்த மாதிரி பல விஷயத்த வந்துட்டு மைத்ரி மூலமா ஹரன் வந்து தெரிஞ்சுப்பாரு. ஒரு 3 days ஹரன் வந்து அந்த ஹிமாலய பிரதேசத்துல வந்து ஸ்டே பண்ணுவாரு. மூணாவது நாள் முடிவுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன் வந்துட்டு என்ன ஆகுது, ஹரன் வந்து அவரோட டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா, அவரோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சதா இல்லையா அப்படின்ற இடத்துல இந்த நாவல் முடியுது. இந்த நாவலை பத்தின சில அப்சர்வேஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நாவல் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் நாவல் தான். வர்ணிப்புகள் வந்துட்டு ஒவ்வொரு பேஜ்லயுமே இருக்கும். அதாவது அந்த இமாலய மலைப்பிரதேசம் எப்படி இருந்தது, அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்வு முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஏகப்பட்ட அவங்க சாப்பிட்றது என்ன மாதிரி இதை சாப்பிட்டாங்க, அவங்களோட வழிபாடுகள்லாம் எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பேஜ் டு பேஜ் வந்து வர்ணிப்புகள், டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். வர்ணிப்புகளை பத்தி எழுதும் போது கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இப்ப நீங்க வந்துட்டு ஒரு மலை இருக்கு, அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடுது, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக தெரிந்தது அப்படின்னு நீங்க டைரக்டா எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது வந்துட்டு ரீடர் கிட்ட வந்து ரீச் ஆகாது. அங்க எப்படி இருந்ததோ உங்களோட கற்பனையை வந்துட்டு, கற்பனையோ இல்லை நீங்க நிஜமா பார்த்தது நீங்க அப்படியே எழுதணும். அதை படிச்சு ரீடர் வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணணும், ஓகே இப்படிலாம் இருந்ததா, அப்பனா இது வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு ரீடரை வந்துட்டு சிந்திக்க வைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ரைட்டிங். அப்படி பார்க்கும்போது அஜித்தன் அவர்கள் அவரோட வெரி ஃபர்ஸ்ட் நாவல்லையே
இந்த மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே இவ்வளோ வர்ணிப்புகள் இருந்தாலுமே எங்கேயுமே எனக்கு படிக்கும்போது போர் அடிக்கல. பிகாஸ் அவர் வந்துட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எதையுமே சொல்லல. அவர் வந்துட்டு காமிச்சுக்கிட்டே தான் இருக்காரு பேஜ் டு பேஜ். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த நாவல் படிக்கும் போது எனக்கு அங்கங்க சில இடத்துல வந்துட்டு ஒரு நான் ஃபிக்ஷன் படிக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, வர்ணிப்புகள் நிறைய இருக்கு. அதோட சேர்த்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தராரு அந்த மலை பிரதேசத்தை பத்தி, அங்க வாழ்ற மக்களை பத்தி. எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு நாவல். ஸோ நாவல் கேட்டகரியில எழுதும் போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணுமா கண்டிப்பா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா நாவல் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து நான் நெகட்டிவா சொல்லல. இட் இஸ் அ பாயிண்ட் டு பி டிஸ்கஸ்ட். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு நான் இந்த ரைட்டர் கிட்ட மட்டும், இந்த நாவலை வச்சு மட்டும் நான் சொல்லல. ஜென்ரலாவே தமிழ் ரைட்டர்ஸ் எழுதுற நாவல்ஸ்ல வந்துட்டு இதை நான் நிறைய அப்சர்வ் பண்றேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்றாங்க, நிறைய டிராவல் பண்ணி அங்கெல்லாம் போய் பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நாவல் எழுதும் போது அதுல டம்ப் பண்ற மாதிரி எனக்கு சில இடத்துல ஃபீலிங் வருது. ஸோ இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதில் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷனோ இல்லைன்னா ஒரு சீனோ அந்த மாதிரி வச்சா இன்னும் நாவல்னு படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட கருத்து. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த நாவலோட ஹீரோ ஹரன் இருக்காரு இல்லையா, இந்த நாவல் படிக்கும்போது அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஹை இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு காமிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்றாரு, நிறைய விஷயத்த வந்து சொல்றாரு, நிறைய விஷயத்த வந்துட்டு கான்டெம்ப்ளேட் பண்றாரு. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு மாதிரி அவர் ப்ரெடிக்டும் பண்றாரு. பிலாசபிக்கலாவும் அவரால் ரிலேட் பண்ண முடியுது. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே யதார்த்தமாவும் திங்க் பண்றாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ற ஒருத்தர் வந்துட்டு இஸ் ஆல்ரெடி ஹைலி இன்டெலிஜென்ட். ஸோ அவர் வந்து மைத்ரியோட அந்த 3 days டிராவல் பண்றாரு. ஹிமாலயாஸ்ல டிராவல் பண்ணிட்டு அந்த 3வது நாள் முடிவுல வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சில ரியலைசேஷன்ஸ் வருது. ஹரனோட இன்டெலிஜென்ஸ் லெவல வந்துட்டு நாவல்ல கொஞ்சம் ஒன் ஸ்டெப் கம்மி பண்ணி காமிச்சிருந்தா இன்னும் இந்த கிளைமேக்ஸ்ல நடந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட அவர் அட்டைன் ஆன ரியலைசேஷன் இது எல்லாத்துக்குமே ஆப்டா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு காமிச்சிட்டா தே வில் அட்டைன் ரியலைசேஷன் இன் ஒன் வே ஆர் தி அதர். இந்த மாதிரிலாம் நடக்கணும், இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கணும், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கணும், இதுக்கு அப்புறம் தான் ரியலைசேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அகெயின் இது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ நாட் அ நெகட்டிவ் பாயிண்ட், இட் இஸ் அ பாயிண்ட் டு பி டிஸ்கஸ்ட். இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாகவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுதான் மைத்ரி நாவலுக்காக நான் போட்டிருக்கிற பேஸ் கிராஃப். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 239 பேஜஸ். இந்த நாவல் ஃபுல்லாவுமே கதை பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டிலான பேஸ்ல தான் மூவ் ஆகுது. ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு 40 to 50 பேஜஸ் வந்து கதை ரொம்ப ஃபாஸ்டாவும் ஆசமாவும் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மலைவாழ் மக்களிடையே நம்பப்படுற ஒரு புராண கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. அதுக்கப்புறமா ஹரன் அண்ட் மைத்ரி இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி முடிய போகுது, அவங்க வந்துட்டு ஒண்ணு சேர போறாங்களா இல்ல பிரிய போறாங்களா, இல்ல அந்த ரிலேஷன் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஜென்ட்லி பேஸ்ட் லைட் ஹார்ட்டட் நாவல். இந்த நாவலை நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி பாருங்க. ஏன்னா சில நாவல்ஸ்க்கு வந்து நான் எப்பவுமே ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி திங்க் பண்ணி பார்ப்பேன். ஹரன் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு பெண்ணை போட்டுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு வந்துட்டு சேம் கைண்ட் ஆஃப் ட்ராமாஸ் இருந்திருக்கு. அவங்க வந்து ஹிமாலயாஸ் போறாங்க, அங்க வந்து ஒரு ஆணை மீட் பண்றாங்க, அந்த ஆணோட ஒரு 3 days டிராவல் பண்றாங்க. 3வது நாள் முடிவுல சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் சில ரியலைசேஷன்ஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னு காமிச்சா, இந்த சேம் கைண்ட் ஆஃப் த சேம் ஸ்டோரியில காமிச்சா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா இல்லையா, எஸ்பெஷலி இந்த மாதிரி பிலாசபிக்கல் லிங்க் இருக்கிற ஸ்டோரிஸ்ல அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், we have come to the end of the video. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. I'll see you in another video with another graph. Until then, peace.